மனிதர்களில் நிறைய பேர் தங்களை சிருஷ்டிக்காத கடவுளை தேடி போகிறார்கள். இந்நாட்களில் மனிதர்கள் நிறைய பேர் இந்த சிருஷ்டியை சிருஷ்டிக்காத, மனிதனை சிருஷ்டிக்காத ஒன்றை தேடி போகின்றார்கள். யாராக இருந்தாலும் என்னுடைய கேள்வியை கொஞ்சம் கவனி. அது என்ன கேள்வி என்றால், உன்னை சிருஷ்டித்த தேவன் யார் என்பது உனக்கு தெரியுமா? உன்னை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை நீ அறியாமல் இருப்பாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் யார் என்பதும் உனக்கு தெரியாது. உன்னை சிருஷ்டித்தவர் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். நம் சில பேர் சொல்லலாம், கிறிஸ்தவங்க எல்லாம் இதே மாதிரி தாங்க போதிக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவங்க எல்லாரும் அவங்க கடவுளை குறித்து தான் அப்படி பெருசா சொல்லிக்கிறாங்க. ஐயா, தயவு செஞ்சு கவனிங்க. நாம் பிறந்தது கிறிஸ்தவ வம்சத்தில் அல்ல. எங்கள் பிதாக்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல. எங்கள் சந்ததி கிறிஸ்தவ சந்ததியும் அல்ல. கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலே நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தேன். சிருஷ்டிகரை அல்ல, சிருஷ்டிகளை ஆராதிக்கின்ற ஒரு சந்ததியிலே நான் பிறந்தேன். ஆனால் நான் கண்டுகொண்டேன். யாரை? என்னை சிருஷ்டித்த தேவனை நான் கண்டுகொண்டேன். உங்கள் எத்தனை பேரால் அது சொல்ல முடியும்? உங்களை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்களா? என்ன நடக்கும் உங்களை சிருஷ்டித்த தேவனை ஒருவேளை நீங்கள் கண்டுகொண்டால்? புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன். ரோட்டு பக்கம் ஒரு சின்ன பச்சை குழந்தை ஒரு சின்ன குப்பத்தட்டி மாதிரி இருந்த இடத்துல பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கு. அழுதுகிட்டே இருக்கான். நிறுத்தாமல் அழுது கொண்டே இருக்கிறது. அங்க ஒருவரும் இல்லை. அப்போ ஒருத்தர் அந்த குழந்தையை தூக்கி அதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த முயற்சிச்சாங்க. அந்த குழந்தை நிறுத்தவே இல்லை. அப்ப இன்னொரு தாய் அதை பிள்ளை எடுத்து தன்னோட அனைத்து தாலாட்ட முயற்சி பண்ணாங்க. அப்பவும் அழுகையை அந்த குழந்தை நிறுத்தல. அப்ப இன்னொருத்தர் ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தைய அழுகையை நிறுத்தணும்னு இந்த சின்ன குழந்தைங்க அப்படியே பார்த்து விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி என்னமோ பொம்மையெல்லாம் கொண்டு அதை காட்டி முயற்சி பண்ணாங்க. அப்ப கூட அழுகை நிறுத்தல. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. நிறுத்தாம அழுதுகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் அந்த குழந்தையின் தாய் ஓடோடி 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 சேர்ந்தாள். பிள்ளையை தூக்கி தன் மடியில் வைத்தாள். தன்னை பெற்ற தாயின் ஸ்பரிசத்துல அந்த பச்சை பிள்ளையின் அழுகை ஒரு செகண்ட்ல நின்னுடுச்சுங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பச்சை பிள்ளைக்கு தெரிந்தது, இப்பொழுது நான் என் தாயின் மடியில் இருக்கிறேன் என்பது. எப்பொழுது தன்னை பெற்ற தாயின் மடிக்குள் அந்த பிள்ளை சென்றதோ, அந்த தாயின் ஸ்பரிசம் அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்தியது. மனிதனுடைய அழுகை நிறுத்தப்பட வேண்டுமென்றால், மனிதனுக்குள்ள சாபம் நீங்க வேண்டுமென்றால், மனிதனுடைய தரித்திரம் மாற வேண்டுமென்றால், மனிதன் தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய கரங்களுக்குள் மடிக்குள் சென்றாலே தவிர தரித்திரம் போகாது, சாபம் மாறாது, அழுகை நிற்காது. எனவேதான் என்னுடைய கேள்வி, உன்னை சிருஷ்டித்த தேவனுடைய கரங்களுக்குள் நீ சேர்ந்து விட்டாயா? உன்னை சிருஷ்டித்தவர் யார்? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சந்திங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. இன்றே ஒரு அற்புதம் செய்து யாரெல்லாம் விடுதலையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நல்வழிப்பட நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நல்வழிப்படுத்துங்க தகப்பனே. மன்னிங்க ராஜா. இது முதற்கொண்டு உமக்கு சாட்சிகளாய், உண்மையாய், பரிசுத்தமாய் வாழ்கிற பலனை அருளிச் செய்ய வேண்டும் என்றும், அதன் விளைவாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபையிட வேண்டும் என்றும், இப்பொழுது யாரெல்லாம் உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்களோ, உம்முடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு அற்புதமான பதிலை தந்து உமக்கான சாட்சிகளாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். you